குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் அனுப்பிய பூமியின் பிரமிக்க வைக்கும் புகைப்படங்கள் காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளியின் பின்னணியில் பூமி ஒரு வெள்ளி பிறையாய் தெரிவதை பார்ப்பதற்கே இரு கண்கள் போதாது என்கிற அளவிற்கு நமது பூமி மிக அழகான நீல நிற பளிங்கு போல காட்சியளிக்கிறது. மனிதகுலம் மீண்டும் நிலவிற்கு செல்லும் மாபெரும் முயற்சியான ஆர்டெமிஸ் 2 திட்டத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக ஓரியன் விண்கலம் விண்வெளியிலிருந்து எடுத்த பூமியின் முதல் புகைப்படங்களை நாசா தற்போது வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் அப்பல்லோ திட்டங்களுக்கு பிறகு சுமார் 50 ஆண்டுகள் கழித்து மனிதர்களை நிலவிற்கு அருகில் அழைத்து செல்லும் முதல் விண்கலம் இதுவாகும். இந்த திட்டத்தில் 4 விண்வெளி வீரர்கள் ஓரியன் விண்கலத்தின் மூலம் நிலவை சுற்றி வந்து மீண்டும் பூமிக்கு திரும்புவார்கள். அவர்கள் நிலவை நோக்கி பயணிக்கும் வழியில் விண்கலத்தின் ஜன்னல் வழியாக தெரிந்த நமது பூமியின் அழகை அதிநவீன கேமராக்கள் மூலம் படம் பிடித்துள்ளனர். நாசா வெளியிட்டுள்ள இந்த புகைப்படங்கள் மிகவும் துல்லியமாகவும் தத்ரூபமாகவும் உள்ளன. மேக கூட்டங்களுக்கு இடையே தெரியும் நீல நிற கடல்களும் கண்டங்களும் பூமியின் பிரம்மாண்டத்தை உணர்த்துகின்றன. பூமியின் எல்லையை தாண்டியவுடன் தொடங்கும் விண்வெளியின் அடர் கருமை நிறம் நாம் வாழும் இந்த சிறிய கோள் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை நினைவூட்டுகிறது. சில படங்களில் ஓரியன் விண்கலத்தின் சோலார் பேனல்களும் அதன் ஒரு பகுதியும் தெரிவது மனிதர்கள் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. பொதுவாக விண்வெளி நிலையங்களிலிருந்து எடுக்கப்படும் புகைப்படங்கள் பூமியை மிக அருகிலிருந்து காட்டுபவை. ஆனால் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் பூமியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழமான விண்வெளியிலிருந்து இந்த படங்களை எடுத்துள்ளது. 1972 எடுக்கப்பட்ட தி ப்ளூ மார்பிள் புகைப்படத்தைப் போலவே தற்போது எடுக்கப்பட்ட புதிய புகைப்படங்களும் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு உத்வேகமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. தற்போது பூமியை தாண்டி சென்று கொண்டிருக்கும் ஓரியன் விண்கலம் நிலவின் மறுபக்கத்தை சுற்றி வந்து பூமியை நோக்கி திரும்பும். அப்போது நிலவின் தரைப்பகுதியை மிக நெருக்கமான தூரத்திலிருந்து படம் பிடிக்க நாசா திட்டமிட்டுள்ளது. இந்த தரவுகள் அனைத்தும் அடுத்த கட்டமான ஆர்டெமிஸ் 3 திட்டத்தில் மனிதர்களை நிலவில் தரையிறக்க பெரிதும் உதவும். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நாடுகள், எல்லைகள் என எதுவுமின்றி பூமி ஒரு ஒற்றை குடும்பமாக தெரிகிறது. இந்த புகைப்படங்கள் அறிவியலின் வளர்ச்சியை தாண்டி நமது கோளை நாம் எவ்வளவு கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியையும் நமக்கு பறைசாற்றுகிறது.